எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல் தான் நம்ம வீட்ல இன்னைக்கு பண்ணியிருக்கோம். என்ன சமையல்னா, பார்த்துட்ருக்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கத்திரிக்காவை எண்ணெயிலேயே போட்டு வதக்கி, மசாலா நல்லா வறுத்து, அரைச்சி ஊற்றி வச்சா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளவு மணமா இருக்கும். அதான் எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். அது கூடவே தொட்டுக்க கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். நல்லா தேங்காய் பூவெலாம் போட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போலயே சூடான சாதம் தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டாவே தொட்டுக்க எதுவுமே தேட மாட்டேன். அந்த கத்திரிக்காவையும் அந்த குழம்பையும் சாதத்தில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்கிறதுக்கு காரணமே எங்கள் அக்காவோட மாமியார் தான். அவங்க ஊர் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்களா, அங்கே நல்லா கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக இருக்கும். வெறும் இந்த கத்திரிக்காவை மட்டுமே போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கும். நம்மலாம் நல்லா கட்டியாக வைக்கிறோம். அவங்க சும்மா தண்ணியாக தான் வைப்பாங்க. எப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. நல்லா தண்ணியாக நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா கொழைய வேக வச்சு அந்த சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வைக்கிற அந்த கத்திரிக்காய் குழம்பு அவங்களோட கை பக்குவம் அப்படி இருக்கும். ஓகே மை ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாளைக்கு வேறு லஞ்சில் பார்க்கலாம். பாய்.